மேஷராசிக்காரர்களுக்கு கழுத்து பகுதி, தொண்டை பகுதி, காது மூக்கு தண்டை சிறிது கவனம். தெய்வ வழிபாடுகளில் மேஷராசிக்காரர்கள் முருகரை வழிபாடு செய்வது நன்மை தரும். தொழில் ரீதியாக படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை தரும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படும். வண்டி வாகனங்கள் அனுகூலத்தை தரும். திடீர்னு எதிர்பார்க்காத பணங்கள் வருவது சாத்தியக்கூறுகள் ஏற்படும். முதலீடுகளுக்கு குறை இருக்காது. துணை அல்லது துணைவியார், பிள்ளைகள் தேவையில்லாத ஏதாவது உங்களை கோபப்படுத்துவதற்கு பேசுவார்கள். உங்களுடைய உறவுகள் என்பதனால் அதை கண்டு கொள்ளாமல் வெளியில் இருக்கக்கூடிய கோபத்தை எல்லாம் வீட்டில் காட்டாமல் இருப்பது நன்மை. டூ மச்சாக ஒர்க் அதிகமாகும். ஆனால் எல்லாவற்றுக்கும் காரணம் நீங்கள் தான். யார் மனதும் நோகடிக்கக்கூடாதுன்னு என்பதில் கவனமாக இருக்கக்கூடிய ராசி யார் என்றால் மேஷம். அதனாலே நீங்கள் நொந்து நூடுல்ஸ் ஆகிடுவீங்க. சிறிது முடியாது என்றெல்லாம் சொல்ல வேண்டும். மிஷினுக்கே ஓய்வு தேவைப்படுகிறது. மனிதனுக்கு அதை விட முக்கியம். ஓய்வு இல்லாமல் உழைத்து என்ன செய்ய போகிறோம்? எல்லோரும் மண்ணுக்கு தான் சொந்தம். எல்லோரும் அவர்கள் வருத்தப்படுவார்களா, இவர்கள் வருத்தப்படுவார்களா, அப்படி நினைப்பார்களா, இப்படி நினைப்பார்களா? உறவுலேருந்து, பெற்றோரிலிருந்து, தாத்தா பாட்டிலேருந்து, மாமா மாமியிலேருந்து, மாமனார் மாமியார்லேருந்து, இவங்கள்லேருந்து, அவங்களிருந்து, நண்பர்களிலிருந்து, அதிகாரிகளிலிருந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சுட்டு அவர்கள் கண்டிப்பாக உங்களை காயப்படுத்துவார்கள். அப்புறமாக தனியாக புலம்பியோ வண்டியில் புலம்பியோ பிரயோஜனப்படாது. கவனமாக இருப்பது முக்கியம். சனி இருப்பதனால் உடற்பயிற்சியை மறந்து விடுவது பெரும் சிக்கல்.